அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பகல்காம் தாக்குதல் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதட்டங்களின் சூழ்நிலையின் மத்தியில் சீனா பாகிஸ்தானுக்கு தனது PL-15E லாங் ரேஞ்ச் மிசைல்களை வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தானின் ஏவுகணை பவரை பார்த்தால் பாகிஸ்தானிடமும் பவர்ஃபுல்லான விமானத்திலிருந்து ஏவக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்கள் இருக்கின்றன. அப்படி 2010ஆம் ஆண்டில் அமெரிக்காவிடமிருந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய 500 ஆபிராம் மிசைல்களை வாங்கி பாகிஸ்தான் வைத்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் தன்னுடைய JF-17 தண்டர் ஃபைட்டர் ஜெட் மூலமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் சீனாவிடமிருந்து PL-15E என்ற மிசைலை பெற்றிருக்கிறது. இது பற்றி பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் அனலிஸ்ட்கள் கூறும்போது, சீனாவிடமிருந்து ஒரு போக்குவரத்து விமானம் முழுவதற்கும் 200 முதல் 300 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஏர் டு ஏர் மிசைல்கள் சீனாவின் சிறந்த PL-15E மிசைல்களை பெற்றிருக்கிறது என்று கூறியிருக்கிறாங்க. இவைகள் பாகிஸ்தானின் JF-17 தண்டர் போர் விமானத்துடைய பியாண்ட் விசுவல் ரேஞ்சை கூட்டக்கூடிய அளவுக்கு வழங்கப்பட்டு இந்திய விமானப்படையை தாக்கி அழிக்க முடியும் என்று கருதுகிறாங்க. ஒரு போர் விமானமானது தனது பார்வைக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கக்கூடிய இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறது. ஆனாலும் ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கு அதனிடமிருந்து பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் உடைய 100, 200, 300 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஏவுகணைகள் இருக்கின்றன. சில நாடுகள் 500 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஏவுகணைகளை உருவாக்கக்கூடிய முயற்சிகளையும் செய்துட்டு வராங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட் ஆனது அதிகமான வேகத்தில் பறக்கும் திறனை கொண்டதால் 100 to 200 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஏர் டு ஏர் மிசைல்களை, அதாவது PVRக்களை மட்டும்தான் யூஸ் பண்ணும். இந்த வகையில் தான் பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஆப்ராம் ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்கி கைவசம் வைத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து நமது இந்தியா, ஐரோப்பியா, இஸ்ரேலிடமிருந்து பைத்தான், டெட்பி போன்ற மிசைல்களையும் இறக்கி பயன்படுத்த வைத்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவின் ஆப்ராம் மிசைலுக்கு நிகராக இருக்கும். அதுபோல R-77ஐ விட அட்வான்ஸான மிசைலை ரஷ்யா 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடையதாக டெவலப் செய்ததை தொடர்ந்து அதிலிருந்து 400ஐ இந்தியா பெற்று ஏற்கனவே சுகாய் 30 MKIயில் இணைத்து வைத்திருக்கிறோம். இஸ்ரேலிடமிருந்து பெற்ற 100 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய டெட்பி மிசைல்கள் நமது பியாண்ட் விசுவல் ரேஞ்சை அதிகப்படுத்தும். இஸ்ரேலிய டெட்பி சிறந்த செயல்திறன் கொண்டது. இது 110 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடையது. விலையும் மிகவும் குறைவு. இந்த விலையை விட அஸ்த்ரா மார்க் 2, மார்க் 3 வேரியண்ட்டுகள் மிகவும் விலை குறைந்ததாக இருப்பதனால் அவைகளை விரைவாக டெவலப் செய்ய அனுமதியும் பெற்று அஸ்த்ரா மார்க் 2 டெஸ்டை முடித்து இப்போது சேவையில் இணைக்கக்கூடிய பணியில் இருக்குது. ஆனால் அஸ்த்ரா மார்க் 3 ஆனது டெஸ்ட்டுக்கு தயாராகி வருது. அதுவும் இன்னும் 2-3 வருடங்களில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணையும். இதை விட முக்கியமாக இந்தியா பிரான்சிடமிருந்து வாங்கிய 36 ரஃபேல் போர் விமானங்களுடன் மீட்டியார் மிசைலும் இணைந்தே வந்திருக்கிறது. மேலும் இவைகள் 250 மீட்டியார் மிசைல்களை இந்தியா வாங்கி கையிருப்பு வைத்திருக்கிறது. இது 60 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஏவினால் எதிரியின் இலக்கு தப்பிவிடாதபடி துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய திறனை கொண்ட 200 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஏர் டு ஏர் மிசைல் ஆகும். இவைகளை ரஃபேல் போர் விமானங்களிலிருந்து மட்டும்தான் இயக்க வேண்டும், வேறு ஃபைட்டர் ஜெட்டிலிருந்து பொருத்தி இயக்கக்கூடாது என்று பிரான்ஸ் கூறியுள்ளது. ஆனாலும் இந்தியா சுகாய் Su-30களில் இருக்கக்கூடிய FCRக்கு பதிலாக இந்திய தயாரிப்பான விர்ஃபாக்ஸா ரேடாரை பொருத்திவிடும். போல தேஜாஸில் உட்டம் ரேடார் சிஸ்டத்தை பொருத்திவிட்டால் பிரான்சின் மீட்டியார் மிசைல் பயன்படுத்தலாம் என்று பிரான்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கியுள்ள PL-15E ஏர் டு ஏர் மிசைல் ஏற்றுமதி வேரியண்ட்டை தான் கொடுத்திருக்கும். அது 145 to 170 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதாகவே இருக்கும். அப்படி இருக்கும் போது நம் விமானங்களில் 200 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய பிரான்சின் மீடியர் மிசைலை கொண்டு இயக்குவது மிகவும் எளிமையாக இருக்கும். சீனா பாகிஸ்தானுக்கு PL-15E ஏர் டு ஏர் மிசைலை வழங்குவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே
அமெரிக்காவின் கார்கோ பிளேன் ஜெய்ப்பூர் விமானத்தை வந்தடைந்தது. அதே போல இஸ்ரேலின் மிலிட்டரி கார்கோ பிளேனும் வந்தது. அதில் ராணுவ உதவி பொருட்கள் வந்ததா என உறுதியாக கூற முடியாது. எப்படியோ சீனா பாகிஸ்தானுக்கு PL-15E மிசைல்களை வழங்கியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் இந்தியா மீட்டியார் மற்றும் அஸ்த்ரா மிசைல்களை கொண்டு தனது PVR திறனில் பாகிஸ்தானை விட இந்தியா முன்னணியில் இருக்கிறது. நமது ரஃபேல் விமானங்கள் முன்னாடி JF-17, J-10C போன்ற விமானங்கள் நிற்கவே முடியாது. J-16 இருக்கக்கூடிய அமெரிக்கன் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடைய ஆம்ரான் மிசைல்கள் நமது Su-30களுக்கு சிறிது டஃபை கொடுக்கலாம். ஆனாலும் Su-30யில் அதைவிட சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்கள் இருப்பதால இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பாகிஸ்தான் ஒன்றும் செய்துவிட முடியாது. இதற்கிடையில துருக்கி தனது விமானங்கள் மூலமாக பாகிஸ்தானின் கராச்சி விமான தளத்திற்கு ராணுவ உதவிகளுடன் வந்து இறங்கியிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அது பற்றிய தகவல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.